வணக்கம். நான் உங்கள் மணி எஜுகேஷன் வியூ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2025-26 பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12/10க்கு மட்டும் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 11th எக்ஸாம் கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அரியர் பேப்பர் வந்து இந்த பேப்பரில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் அவங்களுக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +2க்கு வந்து பண்ணிக்கலாம். +2 பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி, அதாவது மார்ச் 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு முடியுது பார்த்தீங்கன்னா 26, அதாவது அதே மாதம் மார்ச் 26ல் முடியுது. அதுக்குள்ளே வந்து இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சுருவாங்க. ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2ஆவது மாதம் அதாவது பிப்ரவரி மாதமே 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 14ஆம் தேதி முடிக்கிறாங்க. இந்த ரிசல்ட், அதாவது 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு பார்த்தீங்கன்னா 8/5/2026 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப் போட்டு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 8/5/2026 ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி +1 பார்த்தீங்கன்னா +1 வந்து எக்ஸாம் இல்லை, ஆனால் அரியர் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு வந்து டேட் வந்து நல்லா பார்த்துங்க. இதான் டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th கிளாஸ் இப்போ 10வது படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 11/3/2026. சரிங்களா? 11, அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 12க்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது இந்த டேட் எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா 6/4/2026 தேதி பார்த்தீங்கன்னா 10க்கு முடியுதுங்க. இது ப்ராக்டிகல் எக்ஸாம் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க போது 23/2/2026 தேதி வந்து ப்ராக்டிகல் ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு முடியுது பார்த்தீங்கன்னா 28/2/2026 தேதி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து இவங்களுக்கு முடிக்கிறாங்க. சரிங்களா? ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 12க்கு 8ஆம் தேதி விட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20/5/2026 தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து விட்றாங்க. இது வந்து பொதுவாக ஒரு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இது கீழே என்னென்ன 12க்கு என்ன 10க்கு என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா 10th பார்க்கலாம். சரிங்களா? 10th பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாமினேஷனு. 10 to 10 வரையும் பார்த்தீங்கன்னா ரீடிங் த கொஸ்டின் பேப்பர், அதாவது நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து தெளிவாக படித்து என்னென்ன ஆன்சர் உங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 10:15 வரை வெரிஃபிகேஷன் பர்டிகுலர் பை த கேண்டிடேட், அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பண்ணுவாங்க. 10:15லேருந்து 1:15 வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். 10:15 அதை 10 காலத்தில் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 1:15க்குலாம் உங்களுக்கு வந்து வெளியே விட்டுருவாங்க. சரிங்களா? முதல் பாடம் பார்த்தீங்கன்னா 11/3/2026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் இதர பாடங்கள். தமிழ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 16/3/2026 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இங்கிலீஷ் வந்து 14 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நடுவில் கேப்பு. அதுக்கடுத்து 25/3/2026 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 30/3/2026 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. மண்டே தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது 2/4/2026 வந்து சோசியல் சயின்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் லாங்குவேஜ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 6ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா +2 மாணவர்கள் தான் வைக்கிறாங்க. +2 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 10, அதே மாதிரி காலைல 10 மணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் கொஸ்டின் வெரிஃபிகேஷனு அந்த ஒரு எல்லாமே அந்த பர்டிகுலர் டைமில் வந்து முடிச்சிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இது எதுனா +2 கொடுக்குறாங்க. +2 பார்த்தீங்கன்னா 2/3/2026 ஸ்டார்ட் பண்ணி தமிழ் பாடம் ஃபஸ்ட் நாள் தமிழ். அதுக்கடுத்து 5/3/2026 வந்து இங்கிலீஷ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸு, அந்த மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 9/3/2026 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வைக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட் செக்ஷன் அக்கௌண்ட், காமர்ஸில் இருக்க காமர்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்க இந்த 9ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது, மண்டே எக்ஸாம் நடக்குது. 13/3/2026 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எலிஜிபிலிட்டி ஸ்கில்ஸு அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கிறவங்க வந்து 13/3/2026 வந்து இது பண்ணுறாங்க. 17 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபாயாலஜி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 17/3/2026. 23 பார்த்தீங்கன்னா 23/3/2026 பார்த்தீங்கன்னா பயாலஜி எடுக்கிறாங்க. சரிங்களா? அதாவது பயாலஜி குரூப், பாட்னி, ஹிஸ்ட்ரி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த 23/3/2026 பார்த்தீங்கன்னா இந்த மண்டேல வந்து நடத்துவாங்க. சரிங்களா? 26 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்ட் லாங்குவேஜ், ஹோம் சயின்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நர்சிங் அந்த இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த 26/3/2026 வந்து மொத்தமாக முடியுது. இது வந்து 12th டைம் டேபிள். இது இம்பார்ட்டன்டான டைம் டேபிள், நல்லா நோட் பண்ணிக்கங்க 12th மாணவர்களே.
ஏன்னா இந்த பிடிஎஃப் என்ன லாஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நம்பர் தரேன், அந்த நம்பர் ஷோ ஆகும். அதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அதுக்கடுத்து +1 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3/3 ஸ்டார்ட் பண்ணி தமிழ், அதாவது அரியர் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்தந்த டேட்டில் வச்சுக்கிங்களா. 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வைக்கிறாங்க. 10/3 பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. 12/3/2025 பார்த்தீங்கன்னா காமர்ஸ், இங்கிலீஷ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. 18/3 பார்த்தீங்கன்னா பிசிக்ஸு. 24/3 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். 27/3 பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி அந்த இருக்கவங்க எடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பர் கீழே ஷோ ஆகிற நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஹாய் போட்டு விடுங்க. ஹாய் போட்டுவிட்டு பிடிஎஃப்னு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக உனக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எக்ஸாம் நிறைய பேர் படிச்சுக்கிருப்பீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிட்டம் எல்லாம் போய் எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அதை ப்ராக்டிக்கல் ரெடியாக இருப்பீங்க. அதனால் கரெக்டாக ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால அட்டவணை நான் ரெடி பண்ணி தரேன். அதுலேயுமே இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் 12th எல்லாம் பற்றி வீடியோ போகிறதா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க பிடிஎஃப் இருக்குது, எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் போட்டுவிட்டு பிடிஎஃப்னு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.